உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். தாத்தா, கொஞ்சம் கூட சாம்பார் விடட்டுமா? இல்லம்மா வேண்டாம், சட்னியே நல்ல மனமா ருசியா இருக்கு. சாம்பார் இருந்து பருப்பு ஐட்டம்னா ரொம்ப எடுக்க மாட்டேம்மா, வயசு போகுதா, உடம்புக்கு ஒத்து வர மாட்டுக்கு. சட்னி நல்லா இருக்குமா, நல்லா வச்சிருக்க. தாத்தா, பாட்டிக்கு 2 இட்லி கட்டி கொடுக்கட்டுமா? பாட்டி வயிறு பசியோடு தானே இருக்கும். பாட்டிக்கு காசை நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க சாப்பிட்டதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். கேட்டுட்டுமா தாத்தா? இல்லம்மா, இன்னைக்கு மூத்த மவன் இட்லி பொங்கல் பூரி எல்லாம் செஞ்சு கொண்டு வரப்பா அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் வருவான், நம்ம வயிற்ற காய போட்டுருக்க முடியுமா? நம்ம எல்லாம் 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்ற ஆளு. அவங்க போய் சமைச்சு 8:30-9 மணிக்கு கொண்டு வருவாங்க. அது வரையும் நமக்கு பசிட்டாங்க இருக்க முடியாது. அதான் ஓமாதான் கொண்டு வந்து நீயே சாப்பிட்டுட்டேன், வேணா 2 இட்லி வாங்கிட்டு வரேனே, வேண்டவே வேண்டான்ட்டா. சரி போற கழுத. அப்புறம் வியாபாரம்லாம் எப்படிமா போகுது? நல்லா போகுதா? போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும், ஒன்னும் நினைக்காத. ஆனா முன்னாடி மாதிரி இல்ல இந்த ஊரு. முன்னாடிலாம் ஒரு காப்பி கடை போட்டா கூட ஓடாது. இப்பதான் எனக்கு தெரிஞ்சவன் பழனி பையனு பேரு டீ கடை போட்டான். ஒரு வாரம் ஆஹா ஓஹோ பேசுன்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து குடிக்க ஆள் நாதி கிடையாது. அவனும் ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருந்து பார்த்து கடைசியில கடையை முடிச்சுட்டு போயிட்டான். இது கிராமம்லாமா, யாரும் கடையில வாங்கி சாப்பிடணும் விரும்ப மாட்டாங்க. சாயந்தரம் ஒரு நேரம் சூடா சாப்பிடுறது, மீதி தண்ணியா ஊத்தி அடுத்த நாள் காலையிலேக்கு மத்தியானத்துக்கு சாப்பிடுறது. ஆனா இப்பம்லாம் அப்படி இல்ல. இந்த கிராமம் நல்லா முன்னேறி போச்சு. இப்ப அவ வீட்டுல சோத்தாக்குனாலும் என்னமோ பட்டண தட்டுக்காளுங்க வீடு ஏறி கொண்டு தர்றாங்க. அப்படி ஆகி போச்சு. என்னத்த சொல்ல. பிள்ளைங்கம்மா காணும்? பிள்ளைங்களா தாத்தா? சக்தி சார் வீட்டுல நிக்காங்க. அங்கே என்ன ரொம்ப பிடிக்கும், அதான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரட்டும் அப்படின்னு. நானும் கடையெல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து போகிறதுக்கு 11:30-12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் பிள்ளைங்கள. நீங்கள் சொல்லது சரிதான். முன்னாடிலாம் டவுன் ஏரியாவில் தான் சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, கிராமத்துலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்தில் போட தப்பு நான் சொல்ல வரல. கிராமத்தில் என்ன மாதிரி இந்த சின்ன சின்ன கடை திறந்து வச்சுருக்கவங்கெல்லாம் அவங்கள நம்பி தானே அவங்களுக்கு ஆர்டர் போட்டு சாப்பிட்டா. எங்களை மாதிரி சின்ன ஹோட்டல்காரங்களுக்கு கெதி என்ன? பரவாயில்ல, நமக்கு நடக்குது நடக்கும். கடவுள் நமக்கு படி இழக்கதை தினம் அளப்பாரு. டேய் மாப்பு, செம்ம ஃபீலா இருக்கல. நானும் இட்லி கடைன்னு சொன்னோன்னே ஏதோ வயசானவங்க நடத்துறாங்கல்ல நினைச்சு இவ்வளவு நாள் வராம வந்துட்டு மாப்பிள. தப்பு பண்ணிட்டோமே. என்ன அழகா இருக்கா. டேய், இவ்வளவு பாக்குறதுக்கு தினம் இங்க வந்து இட்லி சாப்பிடலாம் போல இருக்கு. ஆமா மச்சான், இந்த ஊர்ல இப்படி ஒரு தேவதையா? அழகா இருக்கல்ல. என்ன கலரு, ஹைட்டு, அழகு, ஸ்ட்ரக்சரா செம்மையா இருக்க பத்தியா சாரில. என்னங்க வேணும்? வேணும்தான். என்ன கிடைக்குமா? இல்லைங்க, இப்போதைக்கு இட்லி தான் இருக்கு. இட்லி வேணா சாப்பிட்றீங்களா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கிடைக்கும். பூரி பொங்கல் இட்லி எல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போடலான் இருக்கோம். ஏன்னா இட்லி கடை எப்படி நடக்குன்னு தெரியாதுல்ல, ஆரம்பத்தில் எல்லாம் போட முடியாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கிடைக்குங்க. நெய் மாப்பிள, ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னன்னாலும் கிடைக்குமா? அதுவும் நினைச்சது கிடைக்குமா? இல்ல, எங்களுக்கு இப்பவுமே வேணுங்க. இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த கலரை பார்த்தாலே அப்படியே முழுங்கிடலாமான் இருக்கு. எனக்கும் வேணும், என் ஃப்ரெண்டுக்கும் வேணும். கிடைக்குமா? அதாங்க சொல்றேன்ல, உங்களுக்கு இல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்னாலும் கூட்டிட்டு வாங்க, தாராளமா கொடுக்கலாம். இட்லி நிறையவே இருக்கு. இட்லி வேணா சாப்பிட்டு போறீங்களா இல்ல கொண்டு போறீங்களா? இல்ல, இப்பவே சாப்பிட நாங்க ரெடி. இப்போதைக்கு எங்க 2 பேத்துக்கும் போதும். எங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பசியா இருக்கு. ஊர்ல தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். அவங்ககிட்ட எல்லாம் இப்போ அந்த டேஸ்டா இருந்தா சொல்லி நாளைக்கு இல்ல இன்னைக்கு சாயந்தரமே கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் கடை உண்டுல. தம்பி, யார் பண்ணீங்க? பேச்சே சரியில்லையே, என்னமோ ஒரு மாதிரியே பேசுறீங்க. எந்த ஊரு? இந்த ஊர்ல நாங்க முன்ன பின்ன உங்களை எல்லாம் பார்த்ததே இல்ல. பக்கத்து ஊரா? இங்கெல்லாம் இட்லி எதுவும் இல்லப்பா, தீந்து போச்சு. 10 இட்லி தான் இருக்குன்னு சொன்னா நான் பார்சல் வாங்கிட்டு போலான்னு இருக்கேன். இட்லிலாம் இல்ல, கிளம்புங்க. என்ன முறைக்கிற? கிளம்பு. உங்களை பிள்ளைங்க தனியா இருந்துடக்கூடாது, உடனே வந்துருவானுங்க. இதெல்லாம் இட்லி சாப்பிட மூஞ்சி மாதிரியே இருக்கு. போப்போ, இட்லி இல்ல ஒண்ணு இல்ல, கிளம்பு. இல்ல ஊர் பெரியவரை கூப்பிடணுமா? இங்க பாருமா, இப்ப வந்த பயிடுவ சரியான காலி பவுல் மாதிரி தெரியாங்க. இட்லி வாங்கி திங்க வந்த மாதிரி தெரியல, வேற எதுக்கோ வந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, என் பேத்தி மாதிரி இருக்கு. சொல்லுதேமா, சின்ன பிள்ளைகள் கூட இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்ல. ஏன் உங்களைன்னு எழுதி கொடுத்தா கூட பாதுகாப்பு இல்ல. அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒத்தையில எல்லாம் இருக்காதம்மா. லட்சுமி வந்தா 2 சேர்ந்து இருங்க, சேர்ந்து பாத்துடுங்க. அப்படி ஆள் இல்லையா கடையை மட்டும் போயிட்டே இருங்கம்மா. இந்த ஊரு இப்ப வர இந்த மாதிரி எல்லாம் இல்ல. எவன் எல்லாமோ அழிஞ்சு தெரியுதான். என்னமோ மனசுல படுறது சொல்லுதேன். நீயும் சின்ன வயசுக்காரியா இருக்க, என்னமா தப்பா எடுத்துக்காத. என்ன ஒரு தினசா தெரியுதாங்க? இந்த ஊர்ல நம்ம பார்த்ததே இல்லையே. எதுவும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ?
மூஞ்சில ஒரு சைஸா இருக்கு. நம்ம கடைக்கு எதுக்கு வந்துட்டு போறான்? இட்லி எதுவும் வாங்கிட்டு போயிருப்பானா போல. இல்லை தாத்தா, தப்பாக எடுத்துக்கிறேன் என்ன இருக்குது? நல்லது தானே சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் யோசித்து பார்க்குறேன். ஆமாம், அவனுக்கு பேச்சு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நானும் இட்லி தான் வாங்க வந்திருக்கானுங்களோன்னு நினச்சிட்டேன். வெளி உலகம் தெரியாம வளரியேம்மா. நானே அந்த காலத்து கட்ட, எனக்கும் ஒண்ணும் தெரியாது. இப்ப தான் நாட்டு நடப்பு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கும் பேத்தி இருக்கா, பேரன் இருக்கா, பாத்துக்கணும்ல. நீ என் பேத்தி மாதிரி தான், அதான் எல்லோரும் சொல்லணும்னு தோணுச்சு. குழந்தையும் பாத்துக்கோமா, நீயும் பார்த்து எடுத்து இருந்துக்க. என்ன தாத்தா ஒரே புத்திமதியும் போதனையுமா இருக்கு, என்ன விஷயம்? ஏ லட்சுமி, எங்க போன? இந்த பிள்ளைய தனியா விட்டுக்கிட்டு இங்க பாரு. சின்ன வயசு பிள்ளை, அதுக்கு ஒரு ஆள் என்ன பேசுறதுன்னு கூட புரிஞ்சுக்க தெரியல. நீ அவளை வச்சுட்டு எங்கேயும் போகாத. என்ன காலி பயில வந்து என்னெல்லாமோ பேசுதானுங்க, அதான் நல்லா திட்டி விட்டுட்டேன். இன்னும் வந்தானுங்க விளக்க மாத்தி எடுத்து 4 கொடுத்து விட்டுரு. அந்த போகுது பாரு 2 மோர கட்டையும். ஊருக்கு புதுசு போல, இந்த ஊர்ல உள்ளவங்க இப்பெல்லாம் பேச மாட்டாங்க, பொம்பளையில மதிக்கானுங்க. ஆனா இவன் இந்த உள்ளவனும் இல்ல, வெளியே எங்கேயே இருந்து வந்திருக்கானுங்க. இங்க பாரு லட்சுமி, ஒன்றையும் சொல்லுங்க, கடையை 2 பேரும் சேர்ந்து நடத்துங்க. கடையில போய் வியாபாரம் 11 மணி நேரம் பாருங்க. அதுக்கப்புறம் வியாபாரம் இல்லையா கடையை மூடிக்கிட்டு வீடுல போய் இருங்க. ஊர்ல போய் யாரும் கிடையாது, ஊரே அல்லாத உலகம் மாதிரி இருக்கு. இந்த பிள்ளை வேற சின்ன வயசா இருக்கு, பாத்துக்கமா. ஊர் உலகம் கெட்டு போய் இருக்கு. பேத்தி, இட்லி சட்னி வடை எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துமா. எங்க அம்மா இப்படிதான் எல்லாமே அம்மியில அரைச்சு இங்க இடிச்சு வைப்பாங்க, அந்த மாதிரி ருசியா இருந்து. இந்த காசு நான் போறேன், பார்த்து எடுத்து இருந்துக்கோங்க. ஐசு உன்கிட்ட சொன்னோம்ல, அந்த முட்டைச்சீட்ட துணியை வாங்காத, ராத்திரி பூரா வந்து தைக்காத, உடம்ப பாரு, தூக்கம் முக்கியம், நீ நல்லா இருந்தாலும் பிள்ளை குட்டியில பார்க்க முடியும் சொன்னா எங்க கேட்க நீ? நாங்க அக்கா நினைச்சா நான் சொல்லதை கேளு. நீ துணி தைக்கிற வேலையெல்லாம் விட்டுரு. நம்ம தான் இந்த இட்லி கடை ஆரம்பிச்சுக்கல, ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நடக்க தானே செய்யுது, அதை வச்சு பாத்துக்கலாம். சும்மா துணி தைச்சு கொடுக்க ராத்திரிலாம் முடிச்சுக்கிட்டு கிடக்காத, தூக்கம் இல்லைன்னு. இந்த சுக்கு காப்பிய குடி. இதுக்கு தான் என் அக்கா வேணும்னு சொல்கிறது. அக்கா, எனக்கு உடம்புலேன்னு தெரிஞ்சு காப்பியை போட்டு கொண்டு வந்துட்டீங்களே, நான் உங்கள்கிட்ட சொல்ல கூட இல்லை. என் உடல் சூழ்நிலை உங்களுக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு முடியலன்னா ஒரு கப்பு காப்பி போட்டு குடிச்சிடாதீங்க. அக்கா, நீங்கள் இருக்கிறது வர எனக்கு எந்த கவலையும் இல்லைக்கா. நல்லா தான் ஐஸ் வைக்கிற. ஐஸு இங்கே பாரு, என்ன அக்கான்ட்டு நினைச்சேன்னா ராத்திரி இப்படி தூங்காம எடுக்காம உடம்புக்கு எடுக்காம இரி. உன்னை தைக்கன்னா வேண்டாம்லாம் சொல்லல. இங்க பாரு, 4 மணி 5 மணிக்குள்ள தச்சு முடிச்சிரு. இவ்வளவு தர 40 ரூபாய்க்கு நீ 4 மணிக்கு இருந்து தைக்கணுமாக்கும் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு. இப்ப நான் கடவுள் புண்ணியத்துல ஏதோ வருதுல்ல, பாத்துக்கலாம். என்ன 5 மணிக்குள்ள தச்சு கொடு, பிள்ளைகளை பாத்துக்கோ, நேரத்துக்கு தூங்கு. நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியமா, நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். ஆம்பளையால் நல்லாவா இருக்கானுங்க? ஐயோ பொண்டாட்டி இப்படி இருக்காளே, அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும், அவளுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும், வகை வகையா சாப்பிட வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய புருஷனே கட்டியிருக்கோம். இல்ல கேட்பாது கேள்வி இல்ல. உனக்கு ஒண்ணுன்னா நான் கேட்டுக்கிட வேண்டியதான், எனக்கு ஒண்ணுன்னா நீ கேட்டுக்கிட வேண்டியதான். இந்த பாரு, பேசிட்டு மறந்தே போன பாரு. சத்தி சாரு அக்கா 2 இட்லியை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், நான் வெளியே போறேன்னாரு. எனக்கு இப்ப போக முடியாது. இந்த கிளவி கிடக்குதா, தினம் இட்லியை போட்டு என்ன கொள்ளுதியான்னு கேட்கும். அதான் அதுக்கு பூரி விரை வச்சுக்கேன், பூரியை போட்டு கொடுத்துட்டு வரேன். இந்த 2 இட்லியை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிங்கக்கா. அக்கா, இட்லி ஏகதேசம் காலியே போச்சு. இன்னொரு 15 இட்லி இருக்குது. இப்போ 5 இட்லி அங்கே கொண்டு போயிடுவேன்னா அது போக 10 இட்லி தான். ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், விற்கலைன்னா நானே வீட்டுக்கு கொண்டுட்டு போய் மத்தியானம் ராத்திரியும் அதை வச்சே ஓட்டிடுவேன். பாத்தியா, இப்போ நான் சொன்னேன் இட்லி மிஞ்சி வருதுன்ட்டு 3 நேரம் இட்லியே தின்னுட்டு இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் வேணாம். நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு உனக்கு சேர்த்து தான் செய்ய போகிறேன். அந்த கிழவி ஏதோ மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கு. மீன் குழம்பு வச்சு பொரிச்சு ரசமும் வச்சு சுவார் வச்சு கொண்டுட்டு வரேன். நீ அப்படி பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. என்ன வீட்டுக்கு போயிடு. நான் ஒரு 5 நிமிஷம் கூட இருந்து பார்க்குறேன், இந்த 10 இட்லி எதுவும் விற்கிதான்ட்டு. இல்லாட்டா கடை அடைச்சிட்டு கிளம்பிடுறேன். என்ன போயிட்டு வா. ஏன் இப்படி பண்ணுறாரு? ஒரு பொண்ணு தன்னால் போய் லவ் சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப சீப்பாக தெரியுது போல. எனக்கு இவனை தவிர வேறு யாரையும் யோசிக்கவே மனசு வர மாட்டேது. வீட்டில் பெரிய பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளை பார்க்காங்க தான், அதெல்லாம் என் மனசுக்கு பிடிக்கணுமே. எங்கள் அக்கா இந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதில் என்ன தப்பு? ஏன் விலகி போறாரு? நானும் எவ்வளோ தூரம் தான் இவர் பின்னாடியே அலையிறதுக்கு? ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேக்காரு. நான் என்ன பக்கத்து தெருலே உட்காந்துருக்கேன், நினைச்ச நேரம் ஓடி வர்றதுக்கு பஸ் ஏறி வரணும், வீட்டில் இத்தனை போய் சொல்ல வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேக்காரு. யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அப்போ இவர் மனசுல சின்னதா ஒரு இடத்துல கூட நான் இல்லையா? அந்த அளவுக்கு என்ன இவருக்கு? இவர் பின்னாடியே அலைகிறேனா? ஃபோனை வர பிளாக் பண்ணி போட்டிருக்காரு. நான் என்னதான் பண்ணேன்? வீட்டில் வேற ரொம்ப தீவிரமா மாப்பிள்ளை பார்த்தாச்சு, நிச்சயதார்த்தம் வேற பேச்சு நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் ஒன்று பண்ணா இப்பவும் சொல்றேன், இவரை தான் பண்ணுவேன், இல்லை என் வாழ்க்கையை நானே முடிச்சுப்பேன். ஆமா, அப்ப மாதிரி நான் நம்ப வரல. நம்மள ஒரு பொண்ணு உண்மையா காதலிச்சு நம்மளால அந்த பொண்ணு இறந்து போச்சே அப்படின்னு ஒரு இது வரும்ல. பாரு பாரு, எனக்கு பிடிக்காம இடி. எனக்கு கல்யாணம் நடக்க மனோட போனேன்னு வையன், அந்த மனோடலே எதையாவது தின்னுட்டு போய் சேர்ந்துருவேன் பாரு.
ஆமா, இவன் எதுக்கு இப்ப இங்க வந்துட்டு இருக்கா? அப்போ தினம் அங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காளா? இவ குழந்தைய வேற கொடுத்துட்டு அதுல வேற அதுக்கு அப்பா அப்பான்னு கொஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு மிச்சமா கொஞ்சிறாரு. என்னதான் நடக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இங்க வர்ற இப்போ? இவ சொல்லிதான் அன்னைக்கு நான் கொடுத்த ஷர்ட்டை போட்டாரு. இவ கொண்டு வந்த கேக்கு ஏன் கேக்கு ஈக்குவலா? 2 பேர் கேக்கையும் ஒன்னா வெட்டுவேன் வாங்கி வச்சிடல. இவளுக்கு ஏன் அவர் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? இவ பிள்ளைக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? ஒருவேளை இந்த குழந்தைங்க மேல வச்ச பாசத்தை இவன் மேலையும் பாதி வச்சிருப்பாரோ? அதனால கூட இருக்கலாமோ கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம். என்ன ஒன்றும் பிடிப்படவே மாட்டுது. பைத்தியம் தான் எனக்கு பிடிக்குது. இவன் முக்கியம், நான் முக்கியம் இல்லையா? லெச்சு மாதிரி இருக்கு. லெச்சு லெச்சு தானே நீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? அன்னைக்கு வந்தேன்ல சாராவோட அம்மா, காலையிலே வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்களா? என்ன காலையிலே பையன் கீமா அந்த மாதிரி இருக்கு? லெச்சு உனக்கு விஷயமே தெரியாதா? அவர் சொல்லலை? சொல்லியிருப்பாரோன்னு நினச்சேன். அவர் சொல்லணும்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே டைமும் இல்லாமல் போச்சு. இங்கே இட்லி கடை ஆரம்பிச்சிருக்கோம் நானும் லட்சுமி அக்காவும் சேர்ந்து. இட்லி கடை ஆரம்பித்து இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. அதான் அவர்கிட்டையும் பாட்டிகிட்டையும் சொல்லிட்டேன், காலையில் இங்கே சாப்பிடக்கூடாது, நான் கொண்டு வரதான் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னேன்னா அவர் தினம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவார். பாட்டிக்கு சில நேரம் கொண்டு போவார், சில நேரம் நான் வந்து கொடுப்பேன். அதான் பாட்டிக்கு இட்லி கொண்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் உளுந்தங்களி செஞ்சேன்னா மீதி இருந்துச்சா பாட்டி சாப்பிடுவாங்களேன்னு கொண்டு வந்தேன். சாப்பிட்றியா லட்சு? வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன இவன் நம்ம முன்னாடியே நம்ம மாமாவை அவருன்னு எத்தனை மட்டும் சொல்லிட்டா? என்னமோ இவ புருஷ மாதிரி. என்னமோ நடக்குது, தப்பா இருக்குது. கண்டுபிடிக்கிறேன், கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏதோ தெரியாதவங்களை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு போறா. நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒருவேளை அவர் எதுவும் திட்டிருப்பாரோ? இருக்கும் 2 பேரும் தான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்களே, அந்த கோவத்தில் போகிறாளோ என்னமோ. அடியாத்தே, முளைச்சு 3 எல்லாம் விடல, 1 வயசு கூட முழுசா ஆகல, அதுக்கடையில் ஏபிசிடி தெளியாக்கும். எம்மாடியோ சாரா குட்டி, நல்லா படிக்கணும், தங்க புள்ள. என்ன அழகா இங்கிலீஷ் சொல்லுது. ஏபிசிடி 2 நிமிஷத்துல சொல்லிட்டியே. இந்த பாட்டிக்கு ஒன்றும் தெரியாது, பாட்டிக்கு சொல்லி கொடுக்குதியா? அட இங்க பாருடா, அம்மா அப்பா லட்சுமி அத்தை போல அத்தைன்னு சொல்ல வரல, அத்தூங்குது. நல்லா படிக்குதுடா, நல்ல மண்டை. ஏபிசிடி 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டுனா பாரு. சாரா குட்டிமா, என்ன ஏபிசிலாம் தெரியுமா பிள்ளைக்கு? எங்க சொல்லு, அப்பாட்ட சொல்லி காமிக்கவே இல்லை பத்தியா? பாட்டிட்டுலாம் சொல்லி காமிச்சிருக்க, அப்பாட்ட ஏபிசிடி சொல்ல பத்தியா? சொல்றியா? பாட்டி வந்துட்டு போகிறது லட்சு தானே? பாட்டி லட்சு என்ன கோவமா போன மாதிரி இருக்கு. எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டால் வாயே திறக்கலையே, ஏன்? அதை ஏன் கேட்குற ஐஸ்வர்யா? என்னத்த நான் சொல்ல, அந்த பிள்ளைக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாச்சு போல, கவர்மெண்ட் வேலையா 50 பொண்ணு நகை போடுறாங்க, வீடு கொடுக்கணும், காரை கொடுக்கணும், கப்பலை கொடுக்கணும்லாம் பேசியிருக்காங்க. கார் கொடுக்குறதுக்கு அங்கே காசு இல்லை, வீட்டை கொடுக்குறதுக்கும் காசு இல்லை. அப்போ எதுக்கு பேசணும்? நம்மகிட்ட இருக்கிறத வச்சுதான் நம்ம தகுதி தக்கனதான் மாப்பிள்ளை பார்க்கணும். என்னமோ இவன் முரடேன் கட்டி வச்சுனாதான் அவன் மூத்த பிள்ளைக்கு வாழ்க்கை போயிருச்சு. இனி இளைய பிள்ளைக்காவது இருக்கிற சொத்தெல்லாம் விற்றாது கல்யாணம் பண்ணி நல்லா இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா என்னன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு மனசு கேட்கலையா? இந்த வீடை கேட்டாங்க, இந்த வீடை எழுதி கொடுத்து நாங்கள் தெருவு தினமா போக முடியாது சரியா? அப்புறம் மனசு இன்னும் கேட்கல. இந்த வயலுக்கிட்ட ஒரு இடம் மாதிரி கிடந்துச்சு, பழைய வீடு தான், அது இப்போ நல்ல வேலை போகும். சரி வச்சிருந்து என்ன செய்ய, அதை வந்து கொடுத்துட்டு வரேன்னு கொடுத்துட்டு வந்தான். ஆனால் அந்த பிள்ளைக்கு இவன் மேலே ஒரு ஆசை. இவன்கிட்ட பேசினா அவன் பேச்சு கொடுக்க மாட்டேங்கான். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி இடம்னு கேட்டால் வேண்டாங்க. அது சின்ன பிள்ளை, அது எனக்கு பேசும், நல்ல இடத்துல போய் நல்லா இருக்கட்டும்ங்க. நான் இவளுக்கு பேசுவேனா அவளுக்கு பேசுவேனா சொல்லு? அதான் கோவத்தில் போகிறேன். என்ன ஐஸ்வர்யா, ஏன் உங்களை தான் அவளை நல்லா தெரியுமா அவளுக்கு? அன்னைக்கு பிறந்தாளுக்குலாம் என்ன ஏதுன்னு கேட்டல, திமிரு பிடிச்சவா, சரியான திமிரு பிடிச்சவ. ஒரு வார்த்தை கேட்கறது என்ன குறைஞ்சா போப்பறா? ஃபோன் போட்டுட்டு இருக்கு அவளுக்கு. ஐயோ இல்லை சார், நல்ல பொண்ணு தான். நீங்கள் திட்டினால தான் கோவத்தில் போகிறாங்க, இல்லை என்கிட்ட பேச தான் செய்வாங்க. விடுங்க, ஃபோன் பண்ணினா திட்ட வேண்டாம். இல்லை ஐஸ்வர்யா, தெரிஞ்சவங்க தான் நான் ஒரு ஆள்கிட்ட போய் என்னன்னு கேட்க முடியும், தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம என்னன்னு கேட்போமா? அப்போ கேட்கறதுக்கு பதில் பேச வேண்டாம். படிச்சாலாம், என்னத்தை படிச்சு கிழிச்சாலோ தெரியல. சரி விடுங்க சார். பாட்டி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்களே, அதான் உங்களுக்கு இட்லி கொண்டு வந்தேன், களி கொஞ்சம் செஞ்சேன் காலையிலே. அங்கே செல்வி இருக்கால, செல்வி கொடுக்கலான்னு சொல்லி களி கிண்டுனா, அதான் உங்களுக்கு கொஞ்சம் தந்துட்டு போகலான்னு வந்தேன்.
பாட்டி இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க. அப்புறம் மாத்திரையெல்லாம் ஒழுங்காக போடுறீங்கல்ல, சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாத்திரையே போட்டிருக்கேன், மறக்காதீங்க. மாத்திரை போடுவீங்கல்ல? போடுவேம்மா, ஞாபகம் இருந்தா போடுவேன், இல்லாட்டா அப்படியே கிடக்கும். மறந்து போயிடுவேன். என்ன மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாது பாட்டி, மாத்திரை போட மறக்கலாமா? சரி விடுங்க, நாளையிலேருந்து நானே தினம் இட்லி கொண்டுட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரை இருக்கிறேன். மாத்திரையை எடுத்து கொடுத்து உங்களை சாப்பிட வச்சுட்டே நான் போகிறேன். மறக்கக்கூடாது, மாத்திரைலாம் ஒழுங்காக போடணும். உனக்கு இது கை சரியா கஷ்டம்? இதில் என்ன பாட்டி கஷ்டம் இருக்குது? என் பாட்டினா நான் செய்ய மாட்டேனா? எங்கள் அம்மாவுக்கு செய்ய மாட்டேனா? என் அத்தைக்கு செய்ய மாட்டேனா? அதை மாதிரி தான் நீங்களும். உங்களை நான் அடுத்தவங்களெல்லாம் என்றைக்கும் பார்க்கவே இல்லை, என்னோட பாட்டியாக தான் நினச்சிருக்கேன். சரி சரி சாப்பிடுங்க, நான் டைம் ஆயிட்டு. சட்னியெல்லாம் ஏகதேசம் காலியாக போச்சு. இட்லி தான் கொஞ்சம் இருக்குது. 10 இட்லிக்கு சாம்பார் இருக்குல்ல, போதும். கொஞ்சம் சட்னி இருக்குது. யாராவது வந்தால் வளைச்சி வாரி கொடுப்போம், இல்லை வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம். நாளையிலேருந்து சாம்பார்னா திட்டமாக வைக்கணும். இப்படி நிறைய வச்சு தூரெல்லாம் விடக்கூடாது. சரி, இன்னும் யாரும் வர மாதிரி தெரியலை. கிளவி வேற கிளம்பி கத்திக்கிட்டு கிடப்பா. பேசாட்டு கடையை மூடிட்டு போவோம். சமையலும் பண்ணணும். இனி மீனை வாங்கிட்டு வந்தால் அதை கழுவணும், கறியை வைக்கணும். பொரியும்பா கறியும்பா வீடு எடுத்துருவா. இந்த கடை தானே? ஆமா, இந்த ஊர்ல தான் கடையே இல்லையே, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு தானே அவர் சொன்னாரு. இந்த கடையே தான் இருக்கும். பூவெல்லாம் போட்டிருக்குல்ல, பூ கூட இல்லை, வாடல. இந்த கடை தான். அக்கா அக்கா, யாரு புதுசா இருக்கு? இவள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே. இப்போ தான் 2 காலி பையில வந்துட்டு போனானுவ. இந்த ஊர்ல எவன் புதுசாக வந்திருக்கானே ஒன்றும் தெரிய மாட்டேது. யாருன்னு கேட்போம். பியாச்சு வித்தியாசமா இருக்கட்டும். தாத்தா சொன்ன மாதிரி விளக்க மாத்திரை 4 கொடுத்து விட்டுருவோம். அக்கா உங்களதான். அக்கா புதுசா இட்லி கடை திறந்துருக்குன்னு சொன்னாங்களா, அது இந்த கடை தானே? ஆமா தம்பி, புதுசா திறந்த இட்லி கடை இதுதான். அக்கா நேத்து எங்க பேங்க் ஸ்டாஃப் வந்து ஒருத்தங்க எங்க இட்லி சாப்பிட்டு போனாங்களே, அதான் சாப்பாடு கூட எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டு போனார்ல. காலையில சாப்பாடும் மத்தியானம் சாப்பாடும் அவர் தான் எனக்கு சொல்லி அனுப்பி விட்டாரு. அவர் தான் வரதா இருந்து. ஆக்சுவலா அவர் காலைல லேசா அடிபட்டுட்டு, அதான் பைக் கூட்டிட்டு வர முடியல, அதான் நான் வந்தேன். அக்கா உங்கள்கிட்ட இட்லி ஏதாவது இருக்கா? சாம்பிள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேனா நம்ம மீதி எதுவும் ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கோம். இட்லியா தம்பி? இருக்கு. எத்தனை வேணும்? இப்போதைக்கு 10 இட்லி தான் தம்பி இருக்கு. எல்லாம் காலியா போச்சு. இட்லியும் கொஞ்சம் சட்னியும் சாம்பார் தான் இருக்கு. போதுமா? 10 இட்லி தான் இருக்கா? ஓகே, மணி 9 ஆகுது. எப்படியும் வீணா அவங்க சாப்பிட்ருப்பாங்க. நேற்று அவரும் சாப்பிட்ருப்பாரு. 2 ஸ்டாஃபுக்கு தானே. ஓகே, 10 இட்லி போதும். இப்போதைக்கு வாங்கிட்டு போய் டேஸ்ட் பார்க்கறதுக்கு தானே. ஓகேக்கா, 10 இட்லி போதும். கொடுங்க, பார்சல் பண்ணி கொடுங்க. நான் பை கொண்டு வந்திருக்கேன், கொடுங்க. நான் சாப்பிட்டு ஓகேனா உங்களுக்கு நான் இந்த மாதிரி வந்து சொல்கிறேன். நீங்கள் எனக்கு மத்தியானம் சாப்பாடும் காலையிலேயும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. நேற்றும் இதே மாதிரி தான் உங்கள் மேனேஜரா அவர் வந்து பேசிட்டு போனார். அப்புறம் பதில் ஒன்றும் சொல்லலை. நீங்களும் இன்னைக்கு அதே மாதிரி பேசிட்டு போகிறீங்க. நீங்களாவது பதில் சொல்லுவீங்களா? அக்கா நான் தான் மேனேஜர், அவர் என்னோட ஸ்டாஃப். அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு, ஓகே தான். பட் நான் சாப்பிட்டு பார்க்கணும்ல, எனக்கு பிடிச்சதுன்னா நானும் ஓகே சொல்ல முடியும். இப்படிதான் ஒருத்தங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு கொடுக்குறாங்க, அந்த அளவு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நல்லாவே இல்லை சொல்ல போனா. அப்படியா தம்பி? சரி சரி, நம்ம சாப்பாடு அப்படிலாம் இருக்காது. நீங்க சாப்பிட்டு பாருங்க, காசு கூட நீங்க கொடுக்க வேணாம், பிடிச்சா கொடுங்க. இல்ல 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 இல்லக்கா, 10 இட்லிக்கான காசு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா சும்மா அலைய வேண்டியதா இருக்கு. எதுவும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் ஃபோன்லேயே சொல்லிடுவேன். ஃபோன் நம்பரா தம்பி? கடைக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இல்லை. எனக்கு வீட்டு நம்பர் என் மாமியார் தான் வச்சுருப்பாங்க. சச்சி தம்பி, சச்சி தம்பி நம்பர் இருக்கு. இந்த பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச தம்பி தான், அவர் நம்பர் நான் கொடுக்கேன், அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லுவார். சரிங்க, அப்போ நம்பர் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. அப்புறம் தினம் இட்லி வேண்டாம், திங்கக்கிழமை இட்லி, செவ்வாய்க்கிழமை பூரி போடுங்க, புதன்கிழமை வந்து பொங்கல், வியாழக்கிழமை வந்து ஆப்பம், அப்படி வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணலாம், இடியாப்பம், இல்லை சப்பாத்தி பண்ணுங்க. அப்படி 5 நாளைக்கும் 5 வெரைட்டியான டிஃபனாக இருக்கட்டும். வேற கூட குருமா, துவையல், சட்னி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்க்கா. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்து வேலைக்குன்னு வர்றோம், சாப்பாடு ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வீட்டு சாப்பாடு மிஸ் பண்ணுறோன்னு ஒரு இதே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு மிக்சிங் ரைஸ், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். ஒயிட் ரைஸ் போதும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு வைங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 5 நாளைக்கு தான். சனி ஞாயிறு மேக்ஸிமம் அங்கே ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, லீவுனால ஈவினிங்கே ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இந்த 5 நாளைக்கு நல்லபடியாக வச்சு கொடுங்க. புதன்கிழமை மீன் இல்லை சிக்கன் இல்லை மட்டன் ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுங்க. ஓகேவா? சரிங்க தம்பி, அதுக்கு என்ன அருமையாக பண்ணிடுவோம். அப்புறம் இந்தாங்க தம்பி, இதில் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கேன். இட்லி, சட்னி, சாம்பார் இருக்குது, தக்காளி சட்னி காலியாக போச்சு, தேங்காய் சட்னி தான் இருக்குது, பொடியும் வச்சுருக்கேன் ஒரு கவரில், எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் ஓகேனா உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஒரு டவுட்டு, நீங்கள் மட்டும்தான் எங்கள் இட்லி கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை தம்பி, என் தங்கச்சி நான் தான் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம்.
ஓகே 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 எங்க ஊர் தலைவர் சொன்னாங்க, எங்க பேங்க் வந்தாங்க, அப்போ இட்லி கடை பத்தி பேசியிருந்தாங்க ஆல்ரெடி. ஓகே, எனிவே லேடிஸா சேர்ந்து இட்லி கடை நடத்திட்டு இருக்கீங்க, நல்லபடியா போகும். கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு எனி டவுட், ஏதாவது லோன் அந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்க தம்பி, சரி.